வணக்கம். இந்த வீடியோவில் 60+4% புதிய அகவிலைப்படி உயர்வு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு DADR அரியர் தொகை சார்ந்து 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக. குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரக்கூடிய DA உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடம் எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு தொடர்பான விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலமாக மொத்த DA 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான DA உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளியான பணவீக்க தரவுகள் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளன. அரசு வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் 2026இல் சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல உணவு பணவீக்கம் 4.2% அதிகரித்துள்ளது. இத்துடன் எரிபொருள், மின்சார செலவு உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், CNG விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்களுக்கு, தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையினை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக DA உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைப்பதற்கு அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியருடைய அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. அதனால் அடிப்படை சம்பளம் அதிகமான உள்ளோருக்கு அதிக DA கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPA தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் DA சுமார் 3 முதல் 4% வரை உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மார்ச் 2026க்கான AICPA IW குறியீடு 149.1 எட்டியிருக்கிறது. இந்த உயர்வு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPA IW குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் DA உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4%ஆகவே உயர்த்தப்பட வாய்ப்புகள் உள்ளன. அதாவது தற்போது 60% இருக்கும் அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் மீண்டும் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த DA உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலத்தில் பல நல்ல செய்திகள் கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை நிலை வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.